இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருத்தூதரான புனித யாக்கோப்பின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, இவர் வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்ச்சியுற்றாலும் அழிவதில்லை. இயேசுவின் வாழ்வு எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று புனித சின்னப்பர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார். கிறிஸ்துவிற்காக வாழும் பொழுது பல வகையான துன்பங்கள் வந்தாலும் அவருக்காக வாழ்ந்து மரித்த அப்போஸ்தலர்களைப் போல நாமும் வாழத் துணிவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்: உங்களில் முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாக இருக்கட்டும், மேலும் தொண்டு பெறுவதற்கு அல்ல, தொண்டு புரிவதற்கே நான் வந்திருக்கிறேன் என்றும், தன் உயிரை கொடுப்பதற்கும் இயேசு தயாராக இருக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஜெபிப்போம். நம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே இயேசுவை போல மனம் தளராமல் இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் இறைவனில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் வெற்றியாளர்களாக வாழ முடியும். நம் தேவைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.